ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற 1/2 லிட்டர் பாலை வச்சு சூப்பரான டேஸ்டான பால் கடம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஒரு கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பு தீயை இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பு தீ மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே சர்க்கரை கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நாம் 1/2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பால் பவுட்ரை சேர்த்துட்டு அடுப்பு தீ மிதமான சூட்லேயே இருக்கட்டும்ங்க. கைவிடாமல் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம பால் பவுட்ரு சேர்க்கும் போது கட்டிகள் மாதிரி இருக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கலந்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாலும் நமக்கு நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. அடுத்து நாம் இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் சேர்த்துக்கலாங்க. இதுதான் சைனா கிராஸு, அகர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கடைகளில் இப்போ ஈஸியாகவே கிடைக்குதுங்க. இது ஒரு 10 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் குக் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கைவிடாமல் 3 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது முழுசாக கரைஞ்சி வரட்டுங்க. அப்படியே நமக்கு நல்லா திக்காகவும் ஆகிடும். இந்த பால் கடம்புலாம் ரோட் சைடில் நம்ம நிறைய சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இப்போ நான் நிறைய பார்க்குறதில்ல. யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தி திக்காகவும் ஆக்கிடக்கூடாது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஜாஸ்தி திக்காக ஆக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாகிடும். இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு இதை எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே ரவுண்டு தட்டில் தான் செட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த பால் கடம்பு மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே சேர்க்கணுங்க. ஆறி போயெலாம் சேர்க்காதீங்க, ஏன்னா ஆறி போச்சுன்னா அதுவே செட் ஆகிடும். இப்போ நாம் இதை கம்ப்ளீட்டாக அப்படியே வெளியிலேயே வச்சு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட பரிமாறலாம். ஆனால் இது ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆறிடும். எக்ஸாக்டாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பரிமாறுங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு தட்டில் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இப்போ நாம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டாக செட் ஆகிற டைம் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவரில் செட் ஆகிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சில்லுன்னு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்ச பால் கடம்புனா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.